ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பலாப்பழ அப்பம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பலாப்பழம் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு 10 பழுத்த பலாப்பழம் எடுத்திருக்கேன். காயாக சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, அதனால் பழுத்த பலாப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது உள்ளே இருக்கிற பலாப்பழ சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சர்க்கரையோட அளவை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. பலாப்பழத்தில் இருக்கிற தண்ணியிலேயே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் இந்த மாவை சேர்த்துடக்கூடாது. முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா போண்டா மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற பலாப்பழத்தோட அளவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பலாப்பழத்தோட டேஸ்ட்டு கம்மியாகிடும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக எடுத்து கொடுக்கும், அதனால தான் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே வெளியில் சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும், ஆனால் உள்ளே வேகாமையே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவை போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலெலும்பி வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதையும் திருப்பி விட்டுருங்க. அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ள மாவெல்லாம் நமக்கு வெந்து வரும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வெந்து வெளியில் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ அப்பம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, பலாப்பழ அப்பம் ரெடி ஆகிருச்சு. உங்கள்கிட்டையும் பலாப்பழம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.